அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். டிஎன்பிஎஸ்சி வெளியிட்ட மிக மகிழ்ச்சியான செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரீசண்டாக குரூப் 4க்கான சிலபஸை அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதே போல் குரூப் 2 2A ப்ரிலிம்ஸ்க்கான சிலபஸையும் அப்டேட் பண்ணி சேஞ்ச் பண்ணி வெளியிட்ருக்காங்க. இதில் என்ன பெரிய மகிழ்ச்சின்னு பார்த்தீங்கன்னா, ஈச் அண்ட் எவ்ரி சப்ஜெக்ட்டுக்கு எந்தெந்த ஏரியாவில் எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்றது இவ்வளோ ஆண்டு காலமாக தெரியாமல் ஒரு புதிராக இருந்தது. இப்போது அந்த பிரச்சனையை தீர்க்கும் வகையில் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் இவ்வளோ கொஸ்டின்ஸ் தான் வரும் அப்படின்றத வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க. இதுதான் நமக்கு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. இதுக்கு முன்னே சயின்ஸ் பகுதி நிறைய படிப்புங்க. நான் 8 கொஸ்டின் வருமா 10 கொஸ்டின் வருமானு சம்டைம்ஸ் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா அப்படின்னு தெரியாமல் கூட நம்ம படிச்சிருப்போங்க. ஆனால் இப்போ விட்டுருக்கிற இந்த அப்டேட் சிலபஸில் இந்த பகுதியில் இவ்வளோ கேள்வி தான் வரும் அப்படின்றத தெளிவாக தந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் என்ன ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போது நிறைய சயின்ஸ் படிச்சிருப்போங்க. ஆனால் அதில் பார்த்திங்கன்னா 5 கொஸ்டின்ஸ் தான் வரும் அப்படின்றத தெளிவுபடுத்தியிருக்காங்க. அப்போது நம்ம எந்த ஏரியாவை நிறைய ஃபோக்கஸ் பண்ணணும், எதுக்கு அதிகமான கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்றத வெளிப்படையாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி. அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா இப்போது சிலபஸில் மேத்ஸில் ஜென்ரல் மேத்ஸ் அண்டு ரீசனிங் ஆட் பண்ணியிருக்காங்க. அது பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் அப்டேட் பண்ணதில் அது ஒரு மிக முக்கியமானது. ஸோ குரூப் 4 பொறுத்தவரையும் அதே 200 கேள்வி தான் இருக்குது. பொது தமிழில் 100 கேள்வி தான். ஜிஎஸ் பகுதியில் 75 ஜென்ரல் ஸ்டடீஸ்லையும் மீதி 25 பார்த்திங்கன்னா மென்டல் அபிலிட்டியில் கொடுத்துருக்காங்க. ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டியில் 25 கொஸ்டின்ஸு. ஸோ இந்த வீடியோவை பொறுத்தவரை முழுக்க சிலபஸை பற்றி தான் பார்க்க போகிறேங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த சிலபஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்ஸ் தான். நம்ம 10th லெவல்ன்றதுனால குரூப் 4க்கு பொறுத்தவரையும் ஸ்கூல் புக்ஸை தெளிவாக படிக்கணும். அதிலும் டாபிக் வைஸ் சிலபஸ் வைஸ் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்ஸை தெளிவாக படித்து ரிவிஷன் பண்ணிவிட்டு அதை மாதிரி தேர்வு எழுதிட்டு அந்த மாதிரி தேர்வுகளில் நம்ம என்னென்ன கொஸ்டின்ஸை இப்படியெல்லாம் தவறு செஞ்சேங்க, என்னென்ன கேர்லெஸ் பண்ணங்க, தெரியாமல் எது பண்ணியிருக்கிறேங்க அப்படின்றத ரெக்டிஃபை பண்ணிவிட்டு மீண்டும் ரிவிஷன் பண்ணிவிட்டு மீண்டும் மறுதேர்வு எழுதி உங்களுடைய மதிப்பெண்ணை அதிகப்படுத்தணுங்கன்னா நிச்சயமாக அப்கமிங்காக வரக்கூடிய 2025 நடக்கக்கூடிய குரூப் 4ல் நீங்களும் ஒரு அரசு பணியில் சேர்வதற்கான அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய தொடர் பயிற்சி மட்டும்தான் உங்களை காப்பாற்றும். எந்த சூழலிலும் உங்களுடைய ப்ரிப்பரேஷனை கைவிட்டுறாதீங்க. ஸோ இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு பார்ட் A ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்தவரையும் அவன் தெளிவாக தந்துட்டான். எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் ஜென்ரல் ஸ்டடீஸில் 75 கொஸ்டின்ஸ் கேட்க போகிறாங்க. யூனிட் 1 பார்த்திங்கன்னா பொது அறிவியலில் 5 கேள்விகள் மட்டும்தான் நம்ம கேட்க போகிறாங்க. பொது அறிவியலில் எத்தனை கொஸ்டின்? 5 கொஸ்டின்ஸ் தான் கேட்க போகிறாங்க. நம்ம இதுக்காக உட்காந்துட்டு மெனக்கெடுத்து அப்படி பயங்கரமாக உட்காந்து சயின்ஸை முழுசாக படிச்சுட்டு மொத்தமாக டைம் வேஸ்ட் பண்ணுறதை விட பொதுவாக வெரி இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் கொஸ்டின், சயின்ஸ் பகுதியில் இருக்கக்கூடிய பாக்ஸ் கொஸ்டின், அந்த மாதிரி ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்தோங்கனாவே நம்ம கண்டிப்பாக இந்த 5 கேள்வியில் குறைந்தது 3 கேள்வி நம்ம அட்டன் பண்ணிடலாம். இதில் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி இதெல்லாம் சேர்த்து 5 கொஸ்டின்ஸ் தான். அதில் ஃபிசிக்ஸில் எத்தனை கொஸ்டின் கேட்குவாங்க? ஒரு கொஸ்டின் கேட்கலாம், இல்லை 2 கொஸ்டின் கூட கேட்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு கொஸ்டின் அதிகபட்சமாக இருக்கலாம். அடுத்து கெமிஸ்ட்ரியில் 2 இருக்கலாம், பாட்னி ஜுவாலஜியில் 2, 1 இருக்கலாம். இப்படி தான் போகுமே தவிர ஏன்னா டோட்டலாகவே 5 கொஸ்டின். இதில் என்ன ஹைலைட்னா, இதுக்கு முன்னெல்லாம் சிலபஸில் கரண்ட் அஃபேர்ஸ் தனியாக தந்து கரண்ட் அஃபேர்ஸை பற்றி தனி டாப்பிக்காக வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ அப்டேட் பண்ண சிலபஸில் இப்போ ஜென்ரல் சயின்ஸ்லேயே கீழே கடைசியாக லேட்டஸ்ட் இன்வென்ஷன்ஸ் இன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அண்டு கரண்ட் அஃபேர்ஸ்னு கொடுத்துட்டாங்க. அப்போது லேட்டஸ்ட் இன்வென்ஷன்ஸ் இன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜினும் போது இப்போ அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் இப்போ புதிதாக கண்டுபிடிக்கப்பட்டது புதிய இன்வென்ஷன்ஸ் இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து ஒரு கொஸ்டின். அப்போது ஜென்ரல் சயின்ஸை பொறுத்தவரையும் 4 கேள்வி ஜென்ரல் சயின்ஸில் கேட்டு ஒரு கேள்வி கரண்ட் அஃபேர்ஸ் சயின்ஸ் ரிலேட்டடாக கேட்பாங்க. அப்போ நம்ம பொதுவாக கான்செப்ட் பார்த்திங்கன்னா 4 கொஸ்டின் தான் ஜென்ரல் சயின்ஸ்லேருந்து புக்கிலேருந்து கேட்கக்கூடியது. ஒரு கேள்வி எதுலேருந்து கேட்பாங்க? கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் படிக்கணும். அது ரொம்ப முக்கியமானது. இதில் ஜென்ரல் சயின்ஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ்
மெஷர்மெண்ட் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ், ஜென்ரல் சயின்டிஃபிக் லாஸ் இன் மோஷன், இயக்கங்கள்னு சொல்லலாம். அடுத்து விசை, அழுத்தம், ஆற்றல், எனர்ஜினா ஆற்றல், எவ்ரிடே அப்ளிகேஷன், அன்றாட வாழ்வில் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக பயன்படக்கூடிய மெக்கானிக்ஸ். அடுத்து மின்னாற்றல், எலக்ட்ரிசிட்டி, மேக்னட்டிசம், லைட்டு, சவுண்டு, ஹீட்டு. இதெல்லாம் தமிழில் லைட்னா என்னென்னு தெரியும், வெளிச்சம், சவுண்டுனா ஒளி, ஹீட்னா வெப்பம், நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் இன் அவர் டெய்லி லைஃப், எலிமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ். அடுத்து வந்து கெமிஸ்ட்ரி ஏரியாவில் வந்துட்டாங்க. தனிமங்களும் அதன் சேர்மங்களும், எலிமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ், அமிலங்கள், ஆசிட், பேசஸ், காரங்கள், உப்புக்கள். அடுத்து பெட்ரோலிய பொருட்கள், உரங்கள், பெஸ்டிசைட், பூச்சிக்கொல்லிகள், மெட்டலர்ஜி, உலோகவியல் டாப்பிக்கு. அடுத்து ஃபுட் அடல்ட்ரன்ஸ், கலப்பிடங்கள், உணவு கலப்பிடத்தை பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே இதுவரையும் பார்த்திங்கன்னா ஒரு 4 டாபிக் 5 டாப்பிக்லேருந்து பார்த்திங்கன்னா கெமிஸ்ட்ரி கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மெயின் கான்செப்ட்ஸ் ஆஃப் லைஃப் சயின்ஸ், பாட்னி வருது. கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லிவிங் ஆர்கனிசம்ஸ், எவல்யூஷன், புரட்சி, ஜெனட்டிக், மரபணுவியல் டாபிக் இருக்குது. ஃபிசியோலஜி, உடற்கூறியல், நியூட்ரிஷன், ஊட்டச்சத்து டாபிக், ஹெல்த் அண்டு ஹைஜீன், உடல்நலம், ஹியூமன் டிசீசஸ், உடல் நலத்தில் நம்ம மனிதருக்கு ஏற்படக்கூடிய நோய்கள். நோய்கள்னு எடுத்துக்கினா பாக்டீரியா நோய்கள், பூஞ்சை நோய்கள், வைரஸ் நோய்கள் அப்படின்ற இருக்கக்கூடிய என்னென்ன நோய்கள் மனிதனுக்கு ஏற்படக்கூடியது. இது அடுத்து என்வைரன்மெண்டல் சயின்ஸ், சுற்றுச்சூழல் அறிவியல் பகுதி. அடுத்து லேட்டஸ்ட் இன்வென்ஷன்ஸ் இன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, கரண்ட் அஃபேர்ஸ், நடப்பு நிகழ்வுகள். அப்போது நம்ம ஜென்ரல் சயின்ஸை பொறுத்தவரையும் ரொம்ப பயங்கரமாக உட்காந்து டெப்த்தாக படிக்கிறத விட மேலோட்டமாக எந்தெந்த ஏரியா, இப்போ உரங்கள் டாபிக் இருக்குன்னா அந்த உரங்கள் டாபிக் எந்தெந்த லெசனில் இருக்குது, குறிப்பாக 6வதுலேருந்து 10வது வரையும் உரங்கள் டாபிக் ரிலேட்டட் எந்தெந்த ஏரியாவில் கொடுத்துருக்காங்க, அந்த ஏரியாவை மட்டும் நீங்கள் தெளிவாக படித்து ரிவிஷன் பண்ணால் போதுமானது. ஸோ ஜென்ரல் சயின்ஸ்லேருந்து 5 கொஸ்டின், அதுவும் 5 கொஸ்டின் ஸ்கூல் புக்ஸ்லேருந்தே வருமானா? ஸோ வராது. ஏன்னா கீழே லாஸ்ட் லைன் நமக்கு தந்துட்டுருக்காங்க, லேட்டஸ்ட் இன்வென்ஷன்ஸ் இன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ். அப்போ நடப்பு நிகழ்வு பகுதியிலேருந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் ஒரு கேள்வி இருக்கும். 2வது யூனிட் வந்து ஜாகிரபி, புவியியல். ஜாகிரபியில் இருந்தும் 5 கேள்விகள் நம்ம கேட்பாங்கன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு முன்னே நம்ம நிறைய ஜாகிரபியை ஃபோக்கஸ் பண்ணி 6லேருந்து 10வது வரையும் பயங்கரமாக படிப்புங்க. அதில் வந்து சம்டைம்ஸ் கேட்காம கூட விட்டுருக்காங்க, 1 கொஸ்டின் 2 கொஸ்டின் கேட்டு கூட விட்டுருக்காங்க. ஆனால் கம்பல்சரி ஜாகிரபி நம்ம படிக்கணும், ஏன்னா அதுலேயும் 5 கேள்வி வந்து கேட்பேன்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக எர்த் லொக்கேஷன், புவி அமைவிடம், ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸு, மூன்சன், ரெயின்ஃபால், வெதர் அண்ட் கிளைமேட், வாட்டர் ரிசோர்சஸ், நீருக்கான ஆதாரங்கள், ஆறுகள், சாயில், மண், மினரல், கனிமங்கள், நேச்சுரல் ரிசோர்சஸ், இயற்கை வளங்கள், ஃபாரஸ்ட் அண்ட் வைல்டு லைஃப், காடுகள். அடுத்து அக்ரிகல்ச்சர், பேட்டர்ன், டிரான்ஸ்போர்ட், போக்குவரத்து துறை, கம்யூனிகேஷன், தொலைத்தொடர்பு, பாப்புலேஷன் டென்சிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் இன் தமிழ்நாடு அண்ட் இந்தியா. அதாவது மக்கள் தொகையில் இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள வேறுபாடு, மக்கள் தொகையிலேருந்து இந்தியா எந்த இடத்துல இருக்குது, தமிழ்நாடு எந்த இடத்துல இருக்குன்ற ஏரியா. அடுத்து காலமைட்ஸ், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், பேரிடர் மேலாண்மை, என்வைர்மெண்ட், சுற்றுச்சூழல், கிளைமேட் சேஞ்ச், ஜாகிரபிக்கல் லேண்ட்மார்க்ஸ், புவியியல் கூறுகள், புவியியல் இடங்கள், யுனெஸ்கோ அறிவிக்கப்பட்ட சமீபத்தில் எந்தெந்த இடங்கள்லாம் யுனெஸ்கோவை அறிவிச்சிருப்பாங்க, அந்த மாதிரி இடம்லாம் ஜாகிரபிக்கல் லேண்ட்மார்க்ஸு வித் கரண்ட் அஃபேர்ஸ். அப்போது புவியியல் சார்ந்த கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து ஒரு கொஸ்டின் இருக்கும். அப்போது அவன் என்ன பண்ணிட்டான், ஒரு ப்ளஸ் நமக்கு என்னென்னா எல்லா ஏரியாவும் படிக்கணும், கரண்ட் அஃபேர்ஸும் இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னே செப்பரேட்டாக இருந்ததை ஈச் அண்ட் எவ்ரி சப்ஜெக்ட்டுக்கும் சேர்த்து ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போது புவியியல் சார்ந்த ஜாகிரபி சார்ந்த கரண்ட் அஃபேர்ஸ் நிகழ்வுகளில் புதுசாக வந்துன்னா லேண்ட்மார்க்கோ இல்லை வந்து யுனெஸ்கோ பாரம்பரிய தலங்களை அறிவிக்கிறாங்க, அடுத்து என்வைர்மெண்ட் ரிலேட்டடான ஏதான ஒரு நடப்பு நிகழ்வு நடக்குன்னா அதை நீங்கள் வந்து மறக்காமல் மென்ஷன் பண்ணி எழுதி வச்சுக்கணும். அப்போ இதுலேயும் 4 கொஸ்டின் வந்து ஜென்ரல் ஸ்கூல் புக்ஸில் இருந்தும் 1 கொஸ்டின் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இங்கே ஜாகிரபிலையும் கரண்ட் அஃபேர்ஸ்ன்றது லாஸ்ட் டாப்பிக்கே வச்சுருக்காங்க. அப்போ புவியியல் சார்ந்த இப்போ ரீசெண்டாக என்னென்ன நிகழ்வுகள் நடக்குது, அமைவிடங்கள் எதனா ஏற்படுத்தியிருக்காங்களா, அடுத்து வந்து சரணாலயங்கள், அது மாதிரி ரிலேட்டடான கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்து இருக்கும் ஜாகிரபியில். 3rd யூனிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி, கல்ச்சர் ஆஃப் இந்தியா, வரலாறு, இந்தியாவின் பண்பாடுகள் அண்டு இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட். வரலாறு, ஹிஸ்ட்ரி, கல்ச்சர் ஆஃப் இந்தியா, அடுத்து இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட், சுதந்திர போராட்ட இயக்கங்களில் இருக்கக்கூடியது. அப்போது ஹிஸ்ட்ரி, வரலாறு, கல்ச்சர் ஆஃப் இந்தியா
ப்ளஸ் இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட் இது ரெண்டுமே சேர்த்து 10 கொஸ்டின் தான் கேட்க போகிறாங்க. அப்போ இதுக்கு ஒரு 5 கொஸ்டின், ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா கொஞ்சம், இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட்டுக்கு 5 கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ 10 கொஸ்டின். இதில் ஏற்கனவே நம்ம சிந்து சமவெளி நாகரிகங்கள் தொடர்பாக குப்தாஸ், டெல்லி சுல்தான்கள், முகல்ஸு, முகலாயர்கள், மராத்தியர்கள், அடுத்து தென்னிந்திய வரலாறு, நேஷ்னல் ரெனிசன்ஸ், எர்த் அப்ரைசிங் அகேன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூலு, இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ், இந்திய தேசிய காங்கிரஸ், அடுத்து எமர்ஜென்ஸ் ஆஃப் லீடரை பொறுத்தவரையும் அங்கே சுதந்திர போராட்ட வீரர்களில் குறிப்பாக யாரெல்லாம் மிக முக்கியமாக பங்களித்திருப்பாங்கன்னா B.R. அம்பேத்கரை பற்றி, பகத்சிங்கை பற்றி, பாரதியாரை பற்றி, வ.உ. சிதம்பரனார், தந்தை பெரியார், ஜவஹர்லால் நேரு, ரவீந்திரநாத் தாகூர், காமராஜர், மகாத்மா காந்தி, மௌலானா அபுல் கலாம் ஆசாத், ராஜாஜி, சுபாஷ் சந்திர போஸ், முத்துலட்சுமி அம்மையார், மூவலூர் ராமாமிர்தம் அண்ட் அதர் நேஷ்னல் லீடர்ஸ், டிஃப்ரெண்ட் மோட்ஸ் எஜிடேஷன் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் மூமெண்ட்ஸ், தமிழ்நாட்டில் இயக்கங்கள், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இந்தியன் கல்ச்சர், இந்தியாவினுடைய பண்பாடுகளை பற்றி, அடுத்து யூனிட்டியின் டைவர்சிட்டி, பன்முகத்தன்மை, குறிப்பாக ரேஸு, இந்தியாவில் நடக்கக்கூடிய பன்முகத்தன்மை, மொழிகள், கஸ்டம்ஸ், இந்தியா இஸ் எ செக்குலர் ஸ்டேட் அப்படின்ற வரையும் பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா அண்ட் இந்தியன் நேஷனல் மூமெண்ட் ரிலேட்டடாக கேட்குறாங்க. ஸோ இந்த ஏரியாவை பொறுத்தவரை நடப்பு நிகழ்வு எதுவும் கொடுக்க கிடையாது. யூனிட் 3ல், யூனிட் 1ல் நடப்பு நிகழ்வு கேட்டிருக்காங்க, யூனிட் 2ல் நடப்பு நிகழ்வு கேட்டிருக்காங்க. அப்போ இதுக்கு ஃபஸ்ட்டு 2க்கும் 5 மதிப்பெண்கள் 5 கேள்விகளுக்கு வரும்னு சொல்லிட்டாங்க. அடுத்து யூனிட் 3ல் 10 கொஸ்டின் வரும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து மிக முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடியது பாலிட்டியை பொறுத்தவரையும் யூனிட் 4ல் இந்தியன் பாலிட்டி 15 கொஸ்டின் கேட்குறாங்க. அப்போது பாலிட்டி நமக்கு எவ்வளோ முக்கியம், பாலிட்டி ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடியதை தெளிவாக படித்து வச்சுருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்தியன் பாலிட்டியை பொறுத்தவரையும் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, preamble of the constitution, silent features of the constitution, அதாவது இந்திய அரசியலமைப்புடைய சிறப்பு இயல்புகள், யூனியன் மத்திய அரசு, மாநில அரசு, யூனியன் பிரதேசங்கள், குடியுரிமை, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகள், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை பற்றி கேட்கலாம், அடிப்படை கடமைகள், டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி பார்ட் 4. இந்த டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசியை பொறுத்தவரையும் அரசுக்கு வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகள், மத்திய அரசாங்கத்தை பற்றியும், யூனியன் லெஜிஸ்லேட்டர், அதே போல் ஸ்டேட் அரசாங்கம், மாநில அரசாங்கம், ஸ்டேட் சட்டமன்றத்தை பற்றியும், அடுத்து லோக்கல் கவர்மெண்ட்னா உள்ளாட்சி அமைப்புகள், பஞ்சாயத்து ராஜ், ஸ்பிரிட் ஆஃப் ஃபெடரலிசம், சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப், மத்திய மாநில அரசுகளுக்கு இடையான உறவுகள், அடுத்து எலெக்ஷன் தேர்தல், ஜுடிஷரி இன் இந்தியாவில் நீதித்துறை சார்ந்த விதிகள், அடுத்து ரூல் ஆஃப் லா, கரப்ஷன் இன் பப்ளிக் லைஃப், ஆன்டி கரப்ஷன் மெஷர்ஸ், லோக்பால், லோக் ஆயுக்தா, ரைட் டு இன்ஃபர்மேஷன், தகவல் உரிமை சட்டத்தை பற்றியும், எம்பவர்மெண்ட் ஆஃப் உமன், கன்சூமர் ப்ரொடெக்ஷன் ஃபார்ம்ஸ், ஹியூமன் ரைட்ஸ் கேரக்டர் சார்ட்டர், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இன் பொலிட்டிக்கல் சிஸ்டம் இன் தமிழ்நாடு அண்ட் இந்தியா, கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ யூனிட் 4லையும் அரசியல் சார்ந்த நிகழ்வுகள், தமிழ்நாட்டில் இப்போ குறிப்பாக ஆளுநர் பற்றி எதான நிகழ்வு கேட்கலாம், ஆளுநருக்கும் முதல்வருக்குடைய பிரச்சனைகள், ஆளுநருடைய அதிகாரத்திற்கும் முதல்வருடைய அதிகாரத்துக்கு இடையான பிரச்சனைகள், ரீசெண்டாக என்னென்ன நடக்குது, அது இந்திய அளவில், மாநிலங்கள் அளவில், குறிப்பாக தமிழ்நாடு ரிலேட்டடான இந்த கரண்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸை பற்றி, அரசியல் கட்சி புதுசாக ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எந்தெந்த கட்சிகளெல்லாம் மாநில கட்சிகள் அங்கீகரிக்கப்பட்டது, அப்போ தமிழ்நாட்டில் எந்தெந்த கட்சிகள், தமிழ்நாட்டில் தற்போது எத்தனை மாநில கட்சிகள் உள்ளன, இந்தியாவில் எத்தனை தேசிய கட்சிகள் உள்ளன, இப்போ யார் குடியரசுத் தலைவராக இருக்காங்க, இல்லை என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுத்தியிருக்காங்க, புதிதாக இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை கொண்டு வர போகிறாங்க, மக்களவையில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நடப்பு நிகழ்வுகளில் வந்துடும். லாஸ்ட் லைனாக கீழே கரண்ட் அஃபேர்ஸ்னு கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம செய்தி வாசிக்கிறதோ, செய்தித்தாளை பார்க்குறதோ, அதுக்கடுத்து நியூஸை கேட்குறது எல்லாமே அரசியல் சார்ந்த நிகழ்வுகளும் கண்டிப்பாக அங்கே கொஸ்டின்ஸாக கேட்பாங்க. ஸோ ரொம்ப முக்கியமானது இந்தியன் பாலிட்டிலேருந்து நமக்கு தெளிவாக 15 மார்க்கு கேட்காங்கன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கடுத்து யூனிட் 5 பொறுத்தவரையும் இந்திய பொருளாதாரம், இந்தியன் எக்கனாமி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு நிர்வாகத்திலிருந்து, அதாவது இந்திய பொருளாதாரம்,
தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் தமிழ்நாட்டு நிர்வாகத்திலிருந்து 20 கேள்விகள் கேட்கப்படும் சொல்லிட்டாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. யூனிட் 5 என்ன? இந்தியன் எக்கனாமி, இந்திய பொருளாதாரத்தை பற்றியும் தமிழ்நாடு நிர்வாகத்தை பற்றி கேட்க போகிறாங்க. இதுலேயும் வந்து கரண்ட் அஃபேர்ஸை லாஸ்ட் லைனில் ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ தமிழ்நாடு நிர்வாகத்தில் எதனா புதிதாக வந்து ஒரு ஸ்கீம்ஸ் கொண்டு வராங்க, இல்லை மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் வருதுன்னா கண்டிப்பாக அது நடப்பு நிகழ்வு வந்து கேள்வி கேட்பாங்க. அப்போது நமக்கு இங்கே 3rd யூனிட்டில் மட்டும் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கிடையாது. அது 1st யூனிட்டில் இருக்குது, 2nd யூனிட்டில் இருக்குது, 4th யூனிட்டில் இருக்குது, 5th யூனிட்டில் இருக்குது. யூனிட் 5ல் என்னென்னா நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கானமி, அதாவது இந்திய பொருளாதாரத்துடைய இயல்புகள், 5 இயர் பிளான்ஸ், 5 ஆண்டு திட்டங்கள், அசஸ்மெண்ட், பிளானிங் கமிஷன், திட்ட கமிஷன், நிதி ஆயோகை பொறுத்தவரை நிதி ஆயோக் எப்போ ஏற்படுத்தினாங்க, நிதி ஆயோக்கினுடைய தலைவர் யார், நிதி ஆயோக்கினுடைய துணைத் தலைவர் யார், நிதி ஆயோக்கினுடைய செயல்பாடுகள் என்ன, அறிக்கைகள் என்ன, அது கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாகவும் நம்ம கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து சோர்சஸ் ஆஃப் ரெவென்யூ, வருவாய்க்கான ஆதாரங்கள், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா RBI பற்றியும், ஃபினான்ஸ் கமிஷன், ரிசோர்ஸ் ஷேரிங் பிட்வீன் யூனியன் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ், குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் GST பற்றி கேட்பாங்க. எக்கனாமிக் ட்ரெண்டு, எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன், லேண்ட் ரீஃபார்ம்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர், அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன் அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரியல் growth, தொழில்துறை வளர்ச்சி, ரூரல் வெல்ஃபேர் ஓரியன்ட் ப்ரோக்ராம்ஸு, சோசியல் ப்ராப்ளம், சமூக நல பிரச்சனைகள், பாப்புலேஷன், எஜுகேஷன், எக்கனாமிக், health, employment, poverty, social justice and social harmony as the cornerstones of socio-economic development. ஸோ பொருளாதார ரீதியாக மாநில அளவில், தேசிய அளவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், உடல்நல சார்ந்த பிரச்சனைகள், அது எந்த அளவுக்கு எக்கனாமியை பாதிக்குது, இல்லை இந்திய பொருளாதாரத்தை எந்த அளவுக்கு பாதிக்குதுன்றதை எல்லாமே இங்கே வந்து இந்தியன் எக்கனாமியில் பார்ப்போங்க. அது ஸ்கூல் புக்ஸில் நம்ம இருக்கக்கூடிய அந்த எக்கனாமிக் ரிலேட்டடான டாப்பிக்கை சிலபஸ் வைஸ் படிச்சிங்கன்னா போதுமானது. அடுத்து வந்து எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் சிஸ்டம் இன் தமிழ்நாடு, ஜியாகிரபி ஆஃப் தமிழ்நாடு இன் இம்பேக்ட் அண்ட் இட்ஸ் இம்பேக்ட் அண்ட் எக்கனாமிக் க்ரோத். இந்த புவியியல் சார்ந்த நிகழ்வுகள் தமிழ்நாட்டுக்கு வந்து எவ்வளவு சாதகமாக இருக்குது, பாதகமாக இருக்குன்றதை பற்றியும், எக்கனாமிக்கை வந்து எப்படி வந்து க்ரோத் பண்ணுறக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட், அரசாங்கங்கள் கொண்டு வரக்கூடிய திட்டங்கள், சமூக நல திட்டங்கள். அடுத்து வந்து பொருளாதார ரீதியாக வந்து மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தக்கூடிய மிக முக்கியமான திட்டங்கள். அடுத்து கரண்ட் சோசியோ எக்கனாமிக் இஷ்யூஸ், சமீபத்தில் நடப்பு நிகழ்வுகள் சார்ந்த பொருளாதார பிரச்சனைகளை வந்து பார்க்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ யூனிட் 5லும் பொருளாதார ரீதியாகவும் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் ரீதியாகவும் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது. அப்போ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து மினிமம் ஒரு 10 கொஸ்டின் கேட்குறாங்க எல்லா டாப்பிக்கும் சேர்த்து அப்படின்னும் போது நாம் எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணுன்றதை தெளிவாக பார்த்துக்காங்க. ஜென்ரல் ஸ்டடீஸில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்ஸில் இருக்கிறத எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணிவிடுவாங்க. ஆனால் நடப்பு நிகழ்வு சார்ந்ததை எல்லோரும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்களான்னா ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. நம்ம ஸ்கூல் புக்ஸில் இருக்கிறதையும் தெளிவாக சிலபஸ் வைஸ் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும். அதுக்கு அட் த சேம் டைம் கரண்ட் அஃபேர்ஸையும் தெளிவாக படித்து ரிவிஷன் பண்ணியிருக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா குரூப் 4 பொறுத்தவரையும் காம்படிஷன் ஹெவியாக இருக்கும், போட்டி அதிகமாக இருக்கும்போது கட் ஆஃபும் அதிகமாக இருக்கும். அது லாஸ்ட் குரூப் 4லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போது கரண்ட் அஃபேர்ஸ் பகுதியை தினசரியாக வந்து ஒரு 1 hour வந்து நியூஸ் பேப்பர் வந்து தினமணியும் தி ஹிந்து தமிழில் வந்து வாசிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து லாஸ்ட் யூனிட்டாக வந்து பார்த்திங்கன்னா யூனிட் 6 என்னன்னு பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், ஹெரிட்டேஜ் அண்ட் சோசியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ முழுக்க யூனிட் 6 வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டை சார்ந்த வரலாறுகள், தமிழ்நாட்டை சார்ந்த கல்ச்சர் பண்பாடு, தமிழ்நாட்டை சார்ந்த பாரம்பரியங்கள், அடுத்து தமிழ்நாட்டில் சோசியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட், தமிழ்நாட்டில் சமூக அரசியல் இயக்கங்கள், அதாவது அந்த காலகட்டத்தில் 1920 காலகட்டத்திலிருந்து தற்போது வரை நடக்கக்கூடிய சோசியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ், அரசியல் சமூக சார்ந்த இயக்கங்களை பற்றி தான் இந்த யூனிட் 6ல் வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ யூனிட் 6 பொறுத்த வரையும் நமக்கு ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஏன்னா ஹையஸ்ட்டாக 20 கொஸ்டின் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேட் பண்ணி தெளிவாக ரிவிஷன் பண்ணி நல்லா ஃபிங்கர் டிப்ஸில் இருக்கக்கூடிய ஏரியா எதுன்னு பார்த்தீங்கன்னா யூனிட் 6. ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் யூனிட் 6க்கு கொடுக்கணும்.
ஸோ இப்போ யூனிட் 6ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் சொசைட்டி, அதாவது தமிழ் சமூகங்களுடைய வரலாறு, அதாவது சங்க காலத்திலிருந்து தற்போது வரை இருக்கக்கூடிய தமிழ் சங்க வரலாறை பற்றியும், அடுத்து ரிலேட்டட் ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரிஸ், அப்போ தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய தொல்லியல் ஆய்விடங்கள், குறிப்பாக இந்த ஆண்டை பொறுத்தவரை 10 இடங்களில் வந்து ஆய்வுகள் நடத்திட்டு இருக்காங்க புதிதாக. அப்போ அந்த இடங்கள் தொல்லியல் ஆய்வுகள் கீழடியிலிருந்து ஆதிச்சநல்லூரில் ரீசெண்டாக, அடுத்து பெரும்பாலை, இப்படி வெம்பக்கோட்டை அகழாய்வுகள், இப்படி என்னென்ன அகழாய்வுகள் ரீசெண்டாக பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றது நம்ம பார்க்கணும். அடுத்து தமிழ் லிட்ரேச்சர் ஃப்ரம் சங்கம் ஏஜ் டில் கண்டெம்பரரி டைம்ஸ், அதாவது சங்க காலத்திலேருந்து தற்காலம் வரை இருக்கக்கூடிய தமிழ் ரிலேட்டடான தமிழ் வரலாறு, தமிழ் இலக்கியத்தை இங்கே பார்க்க போகிறோங்க. அடுத்து திருக்குறள் சிக்னிஃபிகன்ஸ் ஆஸ் ஏ செக்குலர் லிட்ரேச்சர், திருக்குறள் வந்து எப்படி வந்து இந்த இலக்கியத்தில் குறிப்பாக வாழ்வியலுக்கு வந்து பயன்படுகிறது அப்படின்றதையும் திருக்குறள் சார்ந்ததை அறிஞர் பொருள் திருக்குறள் சார்ந்த திருவள்ளுவர் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சமூகத்துக்கு குறிப்பாக அரசியலுக்கு எப்படிலாம் சொல்லியிருப்பார், வாழ்வியலுக்கு எப்படிலாம் சொல்லியிருக்காருன்றதை தெளிவாக படிக்கணும். அடுத்து ரெலவன்ஸ் டு எவ்ரிடே லைஃப், இம்பேக்ட் ஆஃப் திருக்குறள் ஆன் ஹியூமனிட்டி, ஸோ மனித நேயத்தில் திருக்குறளின் தாக்கங்கள் என்ன, அடுத்து திருக்குறள் அண்ட் யூனிவர்சல் வேல்யூஸ் கேட்டிருக்காங்க. ரிலவன்ஸ் டு சோசியோ பொலிட்டிக்கல் எக்கனாமிக் அஃபேர்ஸ், பிலாசபிக்கல் கண்டென்ட் இன் திருக்குறள், திருக்குறள் சார்ந்த தத்துவங்கள் அப்படின்ட்டு திருக்குறளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 டாபிக் கொடுத்துருக்காங்க. திருக்குறள் சிக்னிஃபிகன்ஸ் செக்குலர் லிட்ரேச்சர், ரிலவன்ஸ் டு எவ்ரிடே லைஃப், இம்பேக்ட் ஆஃப் திருக்குறள் ஆன் ஹியூமனிட்டி, திருக்குறள் அண்ட் யூனிவர்சல் வேல்யூஸ் கேட்டிருக்காங்க. ரிலவன்ஸ் டு சோசியோ பொலிட்டிக்கல் எக்கனாமிக் அஃபேர்ஸு, பிலாசபிக்கல் ஆஃப் கண்டென்ட் ஆஃப் திருக்குறள். அடுத்து ரோல் ஆஃப் தமிழ்நாடு ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், ஸோ தமிழ்நாடு சுதந்திர போராட்ட வரலாறுக்காக, தமிழ்நாட்டு சுதந்திரத்துக்காக போராடிய நபர்களை பற்றி பார்க்கலாம். வேலு நாச்சியாராக இருக்கட்டும், முத்துலட்சுமியாக இருக்கட்டும், மூலர் ராமமிர்தம் அம்மையாராக இருக்கட்டும், அடுத்தது வீரபாண்டிய கட்டபொம்மன், இப்படி அந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் பிரிட்டிஷாரை எதிர்த்த தமிழக வீராங்கனைகளை பற்றி இங்கே படிக்கணும். அடுத்து ஹெர்லி எகிடேஷன்ஸ் எகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல், பிரிட்டிஷாரை எதிர்த்தவங்க, குறிப்பாக தமிழக சுதந்திர போராட்டத்துக்காக பாடுபட்டவங்க. அடுத்து ரோல் ஆஃப் இன் உமன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், வேரியஸ் சோசியல் ரிஃபார்மர்ஸ், சமூக நல சீர்திருத்தவாதிகள், தமிழ்நாட்டு சமூக நல சீர்திருத்தவாதிகள் யாரெல்லாம் அயோத்திதாசரை எடுத்துக்கலாம், தாத்தா ரெட்டைமலை சீனிவாசன் எடுத்துக்கலாம், தந்தை பெரியாரை எடுத்துக்கலாம். தந்தை பெரியார் மேலேயும் பார்ப்பீங்க, இங்கே தமிழ்நாடு ரிலேட்டடாகவும் பார்க்கலாம். ஸோ இப்படி சோசியல் ரீஃபார்மர்ஸ் யாரெல்லாம் சமூக நல சீர்திருத்தவாதிகளோ அன்றைய காலத்திலேருந்து தற்காலத்து வரை இருக்கக்கூடியவங்களை பார்க்கலாம். அடுத்து சோசியல் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ், சமூக நல இயக்கங்கள் இன் சோசியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ இதுதான் வந்து யூனிட் 6ல் 20 கேள்வி இருக்குது. அப்போ தமிழ்நாடு சார்ந்த இலக்கியம், அதாவது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா யூனிட் 8 அப்போ இருந்தது, இப்போ வந்து பார்த்திங்கன்னா யூனிட் 6ஆக மாறி இருக்குது. அடுத்து பார்ட் பியில் பொறுத்தவரையும் 25 கேள்வி எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்னு சொல்லிட்டாங்க. எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்னா இதில் ஆப்டிடியூட் ஜென்ரல் மேத்ஸ் வந்து 15 கேள்வி தான் கேட்டிருக்காங்க. ஜென்ரல் மேத்ஸ்லேருந்து எத்தனை கேள்வி கேட்பேன்னு சொன்னாங்க? 15 கொஸ்டின்ஸ். இதுக்கு முன்னே 25 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ஜென்ரல் மேத்ஸாகவே படிச்சிருப்போங்க. ஆனால் இப்போ மாற்றிருக்காங்க, 15 கேள்வி தான் ஜென்ரல் மேத்ஸ். கூடுதலாக 10 கொஸ்டின்ஸை ரீசனிங்காக கேட்டாங்க. ஸோ நமக்கு இந்த ஏரியா ரொம்ப மிக முக்கியமானது. லாஜிக்கல் ரீசனிங், பசல்ஸ் புதிர்கள், டைஸ் பகடை, விஷுவல் ரீசனிங், ஆல்பா நியூமரிக் ரீசனிங், நம்பர் சீரிஸ், எண் தொடர்கள், இது ரிலேட்டடான சம்ஸு, இது ரிலேட்டடான கொஸ்டின்ஸாக 10 கேள்விகள் கேட்பாங்க. நமக்கு ஜென்ரல் மேத்ஸ் எல்லாருமே அட்டன் பண்ணிடுவாங்க. ஆனால் ரீசனிங் அப்படி எதுவுமே கிடையாது, ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வரும். ஸோ ரீசனிங்கை பொறுத்தவரை தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணோம். அப்போ மேத்ஸில் 25 கொஸ்டினை 2 பகுதியாக பிரிச்சிடறாங்க. 15 ஜென்ரல் மேத்ஸாகவும் 10 வந்து ரீசனிங்காகவும் நுண்ணறிவு சார்ந்ததாக கேட்க போகிறாங்க. இந்த 10 கொஸ்டினும் நமக்கு ரொம்ப முக்கியமானது. அடுத்து பார்ட் பி சியை பொறுத்தவரையும் தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு. நமக்கு குரூப் 4 பொறுத்தவரையும் தமிழில் வந்து மார்க் வந்து அப்படியே 100 கேள்வி இருக்குன்னா 150 மார்க்ஸ் வந்து அதில் ஆட் ஆயிரும். இதுலேயும் வந்து தமிழ் பகுதியும் தனித்தனியாக எந்தெந்த ஏரியாவில் எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்பேன்னு செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது வந்து பெரும் வரவேற்புக்குரியதாக இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சியான செய்தியும் கூட. குறிப்பாக வந்து இலக்கண பகுதியில் 25 கேள்விகள் கேட்பேன்னு சொல்லிட்டாங்க. இலக்கணம்னு எடுத்துக்கினா குறிப்பாக எழுத்து சொல்லுன்ட்டு 2ஆக பிரித்து அதில் மட்டும் 25 கேள்விகளை கேட்க போகிறாங்க. எழுத்துன்னா என்ன? பிரித்து எழுதுறது,
சேர்த்து எழுதுக, சந்திப்பிழை, குறில் நெடில் வேறுபாடு, லகர ழகர ழகர வேறுபாடு, நகர நகர வேறுபாடு, ரகர ரகர வேறுபாடு, இனவெழுத்துக்கள், அறிதல், சுட்டெழுத்துக்கள், வினா எழுத்துக்கள், ஒருமைப்பன்மை அறிதல். அடுத்து இது வந்து எழுத்து டாபிக். அப்போது எழுத்து டாப்பிக்கை பொறுத்தவரையும் இந்த தலைப்பு 6ஆம் வகுப்புலேருந்து நம்ம 10ஆம் வகுப்புன்னு நிறுத்தக்கூடாது. 12ஆம் வகுப்பு வரையும் பார்த்திங்கன்னா பழைய புத்தகம், புதிய புத்தகம் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் பிரித்து எழுதுகள் இருக்குது. 6ஆவதுலேருந்து 12ஆவது இதெல்லாம் சேர்த்து எழுது தந்திருக்காங்க. சந்திப்பிழை எங்கே இருக்குது, குறில் நெடில் இருக்குது, இலக்கண பகுதியில் இலக்கணத்தில் பின்பக்கத்தில் வந்து அந்த ஏரியாவில் கொடுத்துருப்பாங்க. அதை தெளிவாக நோட்ஸ் படித்து நோட்ஸ் எடுத்து வைக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தனித்தனியாக செப்பரேட்டாக பண்ணிட்டாங்க. ஸோ நமக்கு எந்த ஏரியாவை நல்லா ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்ற ஒரு ஐடியாவை எளிமைப்படுத்தி தந்திருக்காங்க. அடுத்து சொல்லை பொறுத்தவரையும் வேர்ச்சொல் அறிதல், வேர்ச்சொல்லிருந்து வினைமுற்று, வினையச்சம், வினையாளனின் பெயர், பெயரச்ச வகை அறிதல், அயற்சொல், தமிழ்ச்சொல், எதிர்ச்சொல், வினைச்சொல், எழுத்துப்பிழை, ஒற்றுப்பிழை அறிதல், 2 வினைச்சொற்களின் வேறுபாடு அறிதல். அப்போது இலக்கண பகுதியில் அலகு 1ல் வந்து பார்த்திங்கன்னா எழுத்து சொல் இதிலிருந்து மட்டும் 25 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அடுத்து அலகு 2 சொல்லகராதி. சொல்லகராதியை பொறுத்தவரையும் 15 கேள்விகள் கேட்கப்படும் சொல்லிட்டாங்க. சொல்லகராதினா இதெல்லாம் வரும். எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதணும், ஓர் எழுத்து ஒரு மொழி, உரிய பொருளை கண்டறிதல், ஒரு பொருள் தரும் பல சொற்கள், பொருந்தா சொல்லை கண்டறிதல், அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல், ஒரு பொருட்பன்மொழி, இரு பொருள் குறிக்கும் சொற்கள், பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு, சொல்லும் பொருளும் அறிதல், ஒரு சொல்லிற்கிணையான வேறு சொல் அறிதல். 2வது இதில் கோடிட்ட இடத்தை சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுதல். அப்போது இந்த எதிர்ச்சொல்லை எழுதுதல் எல்லாமே பள்ளி பாட புத்தகங்கள் தான். குறிப்பாக பழைய புத்தகம், புதிய புத்தகம் ரெண்டுத்தையும் தெளிவாக கிராமர் பகுதியில் இந்த எதிர்ச்சொல்லை எடுத்துறது, ஓர் எழுத்து ஒரு மொழி எல்லாமே தெளிவாக படித்து வச்சுக்கணுங்க. அடுத்து 2வது டாபிக் வந்து கோடிட்ட இடத்தில் சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. எடுத்துக்காட்டு, பள்ளிக்கு சென்ற கல்வி பயிலுதல் சிறப்பு. இங்கே பயிலுதல் எழுதுதல். அப்போது கோடிட்ட இடங்கள்லேருந்து கேட்கலாம். அடுத்து இதில் எடுத்துக்காட்டோடு உங்களுக்கு எக்ஸாம்பிளோடு கொடுத்துருக்காங்க. அடுத்து வானில் முகில் தோன்றினால் மழை பொழியும், முகில் நட்சத்திரம், பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல், ஊடகம் தகவல் தொடர்பு சாதனம், செய்தி தகவல் தொடர்பு சாதனம் கொடுத்துருக்காங்க. அடுத்து சமூக மக்கள் குழு, ஊர் பெயர்களின் மருவை எழுத சொல்லியிருக்காங்க. புதுச்சேரிக்கு புதுவை, மன்னார்குடிக்கு மண்ணை, மயிலாப்பூருக்கு மயிலை அப்படின்றத மருவு சொற்களில் வரும். பிழை திருத்துக, ஒரு ஓர், பேச்சு வழக்கு, சொற்களுக்கு இணையான தூய தமிழ் சொற்களை இணைத்தல், வெத்திலை வெற்றிலை, நாற்காலி நாற்காலி. இப்படி கோடிட்ட இடத்துல சரியான சொல்லை தேர்ந்தெடுன்னு கேட்டிருக்காங்க. அடுத்து 3வது பேச்சு வழக்கு தொடர்புள்ள பிழை திருத்தம். ஸோ அலகு 1ல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 25 கேள்வி கேட்குறேன்னு சொல்லிட்டாங்க. அலகு 2ல் சொல்லகராதை பொறுத்து 15 கேள்விகள் கேட்பேன்னு சொல்லிட்டாங்க. இதில் 3வது டாபிக் பேச்சு வழக்கு தொடரில் பிழை திருத்தணும். நேற்று மழை பெஞ்சது எக்ஸாம்பிளோடு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்ஸில் தான் இருக்குது. ஸோ தெளிவாக எல்லாமே வந்து படிச்சுக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ், அதாவது பொது தமிழில் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ப்ரீவியஸ் கொஸ்டினும் குறிப்பாக 2011லேருந்து எடுத்துக்காங்க. 2011லேருந்து 2024 வரை என்னெல்லாம் கொஸ்டின்ஸ் எல்லாம் பொது தமிழில் இருக்கோ அதிலும் குறிப்பாக வந்து கிராமர் ரிலேட்டடானதை நல்லா தெளிவாக பார்க்கணும். அதுக்கு நம்ம பார்த்திங்கன்னா தினசரியாக வந்து ஒலிம்பியா ஐஎஸ் அகாடமி சார்பாக ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸை 2024 இப்போ ரீசெண்டாக நம்ம தொடர்ந்து ஒரு 7 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறோங்க. அதை பார்க்காதவங்க ப்ளேலிஸ்ட்டில் பார்த்துக்காங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இனி வரும் காலங்களில் நமக்கு அடுத்த ஆண்டு பொதுத்தமிழில் 100 கேள்விக்கு மிக சரியாக பதில் அளிக்கணும். அதுதான் நம்முடைய இலக்கு. 100க்கு 100 கொஸ்டின்ஸ் வந்து சரியாக பண்ணணும். ஸோ பொதுத்தமிழில் மட்டும் நம்ம மிக சரியாக பண்ணிட்டோம்னா ஜிஎஸ்சில் ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ அதுக்காக நம்ம ஒலிம்பியா ஐஎஸ் அகாடமி சார்பாக வந்து 2025க்கான குரூப் 4க்கான டெஸ்ட் வித் டிஸ்கஷன் பேட்ச் போயிட்டுருக்கு. இதில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க 8489670372 என்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமும் தொடர்பு கொள்ளலாம் அல்லது கால் பண்ணி கேட்டுக்கலாம். நிச்சயமாக இந்த ஒவ்வொரு மாதிரி தேர்வும் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து அலகு 3 எழுதும் திறன். எழுதும் திறனில் 15 கேள்விகள் கேட்பேன்னு சொல்லியிருக்காங்க. எழுதும் திறனில் 15 கேள்விகள். இதெல்லாம் எழுதும் திறனில் வரும் சிலபஸ்னால் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைக்கணும், தொடர் வகைகள், செய்வினை, செயற்பாட்டு வினை, தன்வினை, பிறவினை, ஒருமைப்பன்மை பிழையறிந்து சரியான தொடர் அறிதல். அடுத்து மரபுத்தமிழ், திணை மரபு, உயர்திணை, அம்மா வந்தது, அம்மா வந்தால், இதெல்லாம் திணை வகைகள். அக்ரிணை, மாடுகள் நனைந்தன வந்திருக்கணும். அதே போல் பால் மரபு, ஆண் பால் பெண் பாலை பற்றி கொடுத்துருக்காங்க, பலர்பாலை தந்திருக்காங்க.
ஸோ இங்கே மரபு தமிழ், இளமை பெயர்கள், அடுத்து பறவைகள், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எழுதும் திறன்லேருந்து 15 கொஸ்டின்ஸாக இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மரபு சொற்கள் வருகிறது. நாய் கத்தியது, நாய் குறைத்தது, வினை மரபு, கூடை முடை, சோறு ஒன், இது எல்லாமே இலக்கண பகுதியில் குறிப்பாக புத்தகத்தினுடைய பின்பக்கங்களில் இருக்கக்கூடியது தான். அடுத்து அழகு 4 கலைச்சொற்கள் 10 கேள்வி கேட்குன்னு சொல்லியிருக்காங்க. கலைச்சொற்கள்லேருந்து 10 கேள்வி, குறிப்பாக பல்துறை சார்ந்த கலைச்சொற்களை, அதாவது அறிவியல், கல்வி, மருத்துவம், மேலாண்மை, சட்டம், புவியியல், தொழில்நுட்பம், ஊடகம், தகவல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்துறை சார்ந்த கலைச்சொற்களுக்கு நேரான தமிழ் சொற்களை அறிந்திருக்க வேண்டும். சர்ச் என்ஜின், தேடுபொறி, வலசைனா மைக்ரேஷன், இதெல்லாம் எக்ஸாம்லோட இந்தந்த ஏரியாவில் இப்போ இந்த சர்ச் என்ஜின், தேடுபொறி, வலசை, மைக்ரேஷன், ஓமை, அலர்ஜி, மரபணு, ஜீன், கடல் மயில், இப்போ கலைச்சொற்கள் ரிலேட்டடாக 10 கேள்வி கேட்பேன்னு சொல்லிட்டாங்க. புக்கில் இருக்கக்கூடிய கலைச்சொற்களை குறிப்பாக 6ஆம் 12ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய புதிய புத்தகம், பழைய புத்தகம் ரெண்டுத்தையும் நீங்கள் படிச்சுக்காங்க. அடுத்து அழகு 5 வாசித்தல். வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன்லேருந்து 15 கேள்விகள் கேட்பாங்க. குறிப்பாக கொடுக்கப்பட்ட பகுதியிலிருந்து கேட்கப்பட்ட வினாக்களுக்கு சரியான விடையை தேர்ந்தெடுத்தல். ஒரு பேராகிராஃப் தந்துடுவாங்க, அந்த பேராகிராஃபில் இதான ஒரு மெசேஜ் இருக்கும், அந்த மெசேஜ் ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அடுத்து செய்தித்தாள், தலையங்கம், முகப்பு செய்தி, அரசு சார்ந்த செய்திகள், கட்டுரைகள் இவற்றை வாசிக்கிறது. புரிந்து கொள்ளும் திறன், ஊமை தொடரின் பொருளறிதல், மரபு தொடரின் பொருளறிதல், பழமொழிகள் பொருளறிதல், ஆவண உள்ளடங்களை புரிந்து கொள்ளும் திறன், இதிலிருந்து 15 கேள்விகள். அடுத்து அழகு 6 எளிய மொழிபெயர்ப்பு 5 கேள்வின்னு சொல்லிட்டாங்க. எளிய மொழிபெயர்ப்புனா ஆங்கிலம் மற்றும் பிற மொழி சொற்கள் இணையான தமிழ் சொற்கள் அறிதல், பயன்பாட்டில் உள்ள ஆங்கில சொற்களை மொழிபெயர்த்தல் வேண்டும். எடுத்துக்காட்டு பென்ட்ரைவு, பிரிண்டரு, கம்ப்யூட்டரு, கீபோர்டு, ஆவணங்கள், இது எல்லாமே பள்ளி பாடத்தில் இருக்கக்கூடியதான். கோப்புகள், கடிதங்கள், மனுக்கள், மொழிபெயர்ப்பு புரிந்து கொள்ளுதல், இதிலேருந்து 5 கொஸ்டின் சொல்லிட்டாங்க. அடுத்து அழகு 7. அழகு 7 பொறுத்தவரையும் இலக்கியம், தமிழறிஞர்கள், தமிழ் தொண்டு. இப்போ திருக்குறள் தொடர்பான செய்திகள் 20 அதிகாரங்கள் மட்டும் தந்திருக்காங்க. அந்த 20 அதிகாரங்கள் என்னென்னா ஒழுக்கமுடைமை, பொறையுடைமை, ஊக்கமுடைமை, விருந்தோம்பல், அரண் வலியுறுத்தல், ஈகை, பெரியாரை துணைக்கோடல், வினை செயல்வகை, அவையஞ்சாமை, கண்ணோட்டம், அன்புடைமை, கல்வி, நடுநிலைமை, கூடா ஒழுக்கம், கல்லாமை, செங்கோன்மை, பண்புடைமை, நட்பாராய்தல், புறங்குறாமை, அருளுடைமை, இதுவரையும் வந்து பார்த்திங்கன்னா 20 அதிகாரங்கள் கொடுத்துருக்காங்க. அப்போ திருக்குறள் தொடர்பாக 20 அதிகாரங்களை தெளிவாக படித்து வச்சுக்கணும். அடுத்து அறநூல்கள் குறிப்பாக வந்து தொடர்பான செய்திகள், நாலடியார், நான்மணி கடிகை, பழமொழி 400, முதுமொழி காஞ்சி, திரிகடம், இன்னா 40, சிறுபஞ்சமூலம், ஏழாதி, ஔவையார் பாடல்கள், இது எல்லாமே அறநூல்களை பொறுத்தவரையும் பள்ளி பாட புத்தகத்தில் இருக்கிறத முதல்ல தெளிவாக படிங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதிகபட்சமாக ஒரு 100 கேள்வி இருக்குன்னா 100ல் 97 கொஸ்டின்ஸ் பள்ளி பாட புத்தகத்துலேருந்து தான் கேட்பாங்க. நம்ம ஒரு 2லேருந்து 3 கொஸ்டின் தான் இலக்கியம் சார்ந்த கேள்வியாக கேட்பாங்க. நம்ம இந்த 97 கேள்விக்கு மிக சரியாக பதிலளிச்சிங்கன்னா இந்த 3 கேள்வி நமக்கு கை கொடுக்கும், பார்த்துக்காங்க. அதுக்கடுத்து இது இலக்கியம்னா தமிழ் அறிஞர்கள் எல்லாருமே இதில் வந்துடுவாங்க. குறிப்பாக தமிழினுடைய தொன்மை, திராவிட மொழிகள் தொடர்பான செய்தி, அது எல்லாம் அடங்கியிருக்கும். உவேசா, தேப்போ மீனாட்சி சுந்தரனார், இலக்குவனார், தமிழ் பணி தொடர்பான செய்திகள். அடுத்து தேவநாய பாவனார், அகர முதலி, பாவலர் பெருஞ்சித்தனார், ஜி போப், வீரமாமுனிவர், தமிழ் தொண்டு தொடர்பான செய்தி, தமிழ் சான்றோர் பற்றிய செய்திகள். குறிப்பாக பாவேந்தர், டி.கே. சிதம்பரனார், தவத்திரு குன்றக்குடி அடிகளார், கண்ணதாசன், காயிதே மெல்ல, தாராபாரதி, வேலுநாச்சியார், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், முடியரசன், தமிழ் ஒளி, உருத்திரங்கண்ணனார், கீவா ஜெகநாதர், நாமக்கல் கவிஞர். குறிப்பு அழகு 7க்கான பாடத்திட்டம் 10ஆம் வகுப்பு வரையிலான அப் டு எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் பாடப்புத்தகங்களை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு முன்னெல்லாம் இந்த மாதிரி சிலபஸ் அப்டேட் பண்ணியே தரமாட்டாங்க, வெறும் சிலபஸை கொடுப்பாங்க அப்படின்னு தான். ஆனால் இப்போது 10th ஸ்டாண்டர்ட் வரையும் அடிப்படையாக கொண்டதுன்னு தெளிவாக கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம செய்ய வேண்டியது 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு இருக்கக்கூடிய பழைய புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஏரியா, புதிய புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஏரியாவை தெளிவாக ரிவிஷன் போயிடணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போது நமக்கு இங்கிலீஷ், மேக்ஸிமம் இங்கிலீஷ் வந்து ஒரு சிலர் மட்டும் தான் எடுப்பாங்க, நமக்கு அது இங்கே தேவையில்ல. அது வந்து ஆஸ் பர் 10th எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் தான். அதுவும் இங்கே பொதுத்தமிழில் தான் அதிகமாக வந்து செலக்ட் பண்ணுறாங்க. இப்போது நம்ம ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக பார்த்திங்கன்னா 6ஆம் வகுப்பு முதல் இப்போ 6வது முடிச்சிருக்கு. 6வது இந்த வீக் சண்டே இன்னையோட வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் வகுப்பு பழைய புத்தகம் புதிய புத்தகம் ரெண்டும் வந்து முடிய போகுது. ஸோ நம்ம செய்ய வேண்டியது ஸ்கூல் புக்ஸை தெளிவாக படிக்கணும் அப்படின்றத சிலபஸ் வைஸ் கொடுத்துருக்காங்க. நம்முடைய இலக்கு 2025 குரூப் 4ல் வெற்றி பெற்று வேலைக்கு போகணும், அரசு பணிக்கு சென்றாகணும், உங்களுடைய கனவை நனைவாக்கணும். அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. இந்த டெஸ்ட் பேட்ச் நிச்சயமாக
ஒவ்வொரு தேர்வுமே வந்து மெயின் எக்ஸாமில் நடக்கக்கூடிய தேர்வு போல தான் கொஸ்டின் பேட்டர்ன் இருக்கும். அட் ப்ரெசண்ட் கரண்ட்டாக எப்படி கொஸ்டின் செட் பண்ணுறாங்க வரையும் நம்ம வந்து இப்போ வீடியோஸை நீங்கள் பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க 8489670372 என்ற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அதே போல் புதிதாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிடுங்க. நீங்கள் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணால் தான் நாங்கள் தொடர்ந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி, வணக்கம்.